وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இஸ்லாத்தின் மகிமையை புரிந்து கொண்ட நாம், இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன மாதிரியான சிந்தனைகளை மேற்கொள்ளும்படி தூண்டுகிறது, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்கிற பட்டியலில் நேற்றைய தினம் நாம் நம்முடைய பெற்றோர்கள் குறித்து நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்களை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டோம். அதன் தொடரிலே இன்றைய தினம் நாம் இஸ்லாமியர்களாகிய நம்மிடத்தில் திருமணம் குறித்துண்டான சிந்தனை மிக தெளிவானதாக, மிக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மேலான பெரியோர்களே, திருமணம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களின் வழிமுறையாக ஆக்கினான். எல்லா நபிமார்களும், துன்யாவிலே வந்த அத்துணை நபிமார்களும் உலகத்திலே திருமணம் முடித்தார்கள், மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் உங்களுக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பினோம், அவர்களுக்கு நாங்கள் மனைவி மக்களை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே திருமணம் நபிமார்கள் எல்லோருடைய வழிமுறை என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்படியானால் இஸ்லாம் இன்னும் அகலமாகவே நம்மிடத்தில் சொல்கிறது, திருமணத்தை நீங்கள் இபாதத்துடைய கண் கொண்டு பாருங்கள். திருமணத்தை நீங்கள் வெறுமனே சந்தோஷத்திற்கான ஒரு அளவுகோல், ஒரு வழிகோல் என்று நீங்கள் சுருக்கி விடாமல், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதற்கான ஒரு வழி மட்டும்தான் திருமணம் என்று விளங்கி கொள்ளாமல், அதையே ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நமக்கு அழகான சிந்தனையோடு போதித்து தந்தார்கள். ஒரு ஹதீஸிலே பார்த்த ஞாபகம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பார்த்து சிரிக்கிறார், மனைவியும் தன்னுடைய கணவரை பார்த்து சிரிக்கிறார். இந்த இரண்டு பேர் சிரிக்கிற போது ஹதீஸ் இப்படி வருகிறது, அல்லாஹ் இந்த இரண்டு பேரையும் பார்த்து சிரிக்கிறான். அல்லாஹ் அங்கே ஏன் வர வேண்டும்? இவர்கள் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மத்தியிலே ஏதாவது இருக்கலாம், ஒருவர் மற்றவரோடு இணைவதற்காக, சார்வதற்காக இருக்கலாம். அங்கே அல்லாஹ்வுடைய சிரிப்பும் அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் திருப்தியும் வருவதற்கான காரணம் அது ஒரு இபாதத். அப்போ முதல் கட்டமாக நம்முடைய சிந்தனையை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். திருமணத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இபாதத்தாக ஆக்கியுள்ளார். அதனால்தான் அதிலே நம்முடைய சிரிப்பை கூட அல்லாஹ்வுடைய திருப்திக்கு காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆக்கி தந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் குறித்து சொல்லும் போது இப்படி சொல்வார்கள்: திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முஹப்பத்தை, அன்பை பரிமாறுவதற்கான வழி. திருமணத்திற்கு வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு அன்பை பரிமாற முடியாது. திருமணத்திற்கு வெளியே ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எந்த முறையிலும் அன்பையோ பாசத்தையோ பரிமாறிக்கொள்ள முடியாது. இவர் அவரை பார்ப்பதும் அவள் இவரை பார்ப்பதும் ஹராம். அவளுடைய குரலை இவர் கேட்பதும் இவருடைய குரலை அவள் கேட்பதும் ஹராம். இப்படி திருமணத்திற்கு வெளியில் உண்டான அந்த தொடர்புகளை துண்டித்த இஸ்லாம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் வழியாகத்தான் அந்த முஹப்பத்தை பரிமாறுவதற்கு ஒரு வழியை நமக்கு சொன்னார்கள். அப்படியானால் திருமணம் குறித்துண்டான நம்முடைய இரண்டாவது சிந்தனை, முதல் சிந்தனை அது அல்லாஹு தஆலாவுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்று. இரண்டாவது சிந்தனை அது முஹப்பத்தை பரிமாறுவதற்கான வழி. இந்த சிந்தனை ஆழமாக வந்து விட்டால் தலாக்குகள் நிகழாது.
திருமணத்தை ஒரு சடங்கு போல பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு வராது. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் நாம் திருமணம் முடித்து வைக்கிறோம், லட்சங்களை செலவழித்து. சில திருமணங்கள் கோடிகளிலே முடிகிறது. ஆனால் அந்த திருமணத்திற்கு பிறகு உண்டான அந்த வாழ்க்கை இல்லறம் என்பது அவர்களுக்கு மத்தியில் கொஞ்ச நாட்களிலே கசந்து போகிறது. என்ன காரணம்? அவர்கள் அந்த திருமணத்தை ஒன்று இபாதத்தாக பார்க்கவில்லை. எப்படி தொழுகை, அதை விட்டும் நாம் நம்மை நீக்கிக் கொள்ள முடியாது, நம்மை விட்டும் அது நீங்காது. அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பு என்பது அது நீக்கமில்லாத வகையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை முஹப்பத்திற்கான ஒரு வழிகோலாக, ஒரு இடமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்வானா இல்லையா, வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக அன்பை ஆக்கி தந்தான், கிருபையை கருணையை ஆக்கி தந்தான். அன்பு என்பது, பாசம் என்பது திருமணம் முடித்த ஆரம்ப கட்டங்களில் உள்ளது. கருணை என்பது, பரிவு என்பது திருமணத்தினுடைய அந்த வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் தம்பதிகளாக வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ளது. அல்லாஹ் இரண்டு இடத்திலேயுமே முஹப்பத்தை வெளியாக்கி தந்தை நமக்கு சொல்லுகிறான். திருமணம் குறித்து நீங்கள் இப்படி சிந்தனையை மேற்கொள்ளுங்கள், அது முஹப்பத்திற்கான வழி. மேலை நாடுகளிலே மிக பெரும் பில்டிங்குகளாலும் பொருளாதாரத்தினாலும் வளர்ச்சி கண்ட பல்வேறு நாடுகளிலே திருமணத்தை ஒரு நாள் வைபவமாக பார்க்கப்படுகிறது, ஒரு வருஷ அக்ரிமெண்டாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப மோசமான நிலையில் திருமணம் என்பதை வெளிநாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே, மேற்கத்திய கலாச்சாரங்களிலே பார்க்கிறார்கள். இஸ்லாம் மட்டும்தான் திருமணத்திற்குள் இணைந்து விட்டால் அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஒருவர் அடுத்தவரின் மீது அன்பு வைத்து வாழ வேண்டும். ஒருவர் அடுத்தவரை புரிந்து விளங்கி கொண்டு வாழ வேண்டும். இது ஒரு விளக்கம். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு வார்த்தை நமக்கு விளங்குகிறது, மறு வார்த்தை நமக்கு விளங்கவில்லை. விளங்கிய வார்த்தையோடு நாம் போதுமாக்கிக் கொள்வதில்லை, அந்த விளங்காத வார்த்தையையும் விளங்குவதற்கு முயற்சிக்கிறோம். அதே போல திருமணத்தில் ஏற்படக்கூடிய கசப்பான செய்திகள் என்பது அது யதார்த்தம், அதை நாம் விளங்க வேண்டும். எதனால் நமக்கு மத்தியில் இதுபோல ஒரு பிணக்கு ஏற்பட்டது, ஒரு பிளவு ஏற்பட்டது என்பதை சிந்தித்தால் அடுத்தடுத்த நாட்களில் அந்த பிளவுகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்லாமிய பெரியவர்களே, அப்படியானால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி, ஒருவர் அடுத்தவரின் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் திருமணம் என்பது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வஹீனுடைய செய்திகளில், அல்லாஹ்வினுடைய செய்திகளில் மிகப்பெரிய சிறந்த ஒரு அமானிதமுள்ள மனிதராக வாழ்ந்தார்களோ, எப்படி அவர்கள் மற்ற விஷயங்களில் மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ, அதே போல திருமண வாழ்க்கையிலும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பெருமானார் சொல்வார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களிலே சிறந்தவர் தன் மனைவி இடத்தில் சிறந்தவர் தான். அந்த பெயரை வாங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினம்தான். ஒரு மனிதர் எவ்வளவு மிக பெரும் பட்டங்களை வாங்கி விடுவார், பல்வேறு முனைவர் பட்டங்கள் உட்பட வாங்கி விடுவார். ஆனால் தன்னுடைய மனைவி இடத்திலே நல்ல கணவர் என்கிற பட்டத்தை பெறுவது சிரமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். நாம பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். அந்த முயற்சியினுடைய வழி என்பது அன்பை வெளிப்படுத்துவது. அல்லாஹு தஆலா கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் ஆடையோடு ஒப்பிட்டு சொல்வானே, நாம் தெரியவில்லையா? நமக்கு தெரியாதா? ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன், மனைவிமார்கள் கணவனுக்கு ஆடை, கணவன்மார்கள் மனைவிக்கு ஆடை. ஆடை என்பது எப்படி ஒட்டி உறவாடி நம்முடைய அந்த உடல் உறுப்பை மறைத்திருக்கிறதோ, அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான உறவு என்பது அது மறைவாக இருக்க வேண்டும். அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான பரிமாற்றம், அன்பு என்பது அது ஆடையும் உடலும் உடையும் போல நெருக்கமாக இருக்க. இந்த சிந்தனை வரணும். முஹப்பத்திற்கான வழி. நான் ஒரு முஹப்பத்து கொள்வதற்கு பல பேருக்கு நம்ம அன்பு பாராட்டுகிறோம், பேசுகிறோம், கழுகிறோம். அதற்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. ஆனால் ஒரு மனைவியோடு நாம் வெளிப்படுத்துகிற அன்பு என்பது அது அன்லிமிட்டட். அவர்களோடு நாம் சிறந்த முறையில் வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் கூட திருமண வாழ்க்கையில் முஹப்பத்தை வெளிப்படுத்தினார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏன்? சில சமயம் சிரிக்கவும் வைத்தார்கள் மனைவி மக்களை. நாம வெளியிலையும் சிரிக்கிறது இல்லை, உள்ளாரையும் சிரிக்கிறது இல்லை. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு உட்கார்ந்து சிரித்து பேசி மகிழ்வார்கள்.
இது ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா, திருமணம் குறித்து உண்டான சிந்தனைகளை நாம் தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைவார்கள், அவர்களுக்கு நாம் பெண்ணு பார்க்கிறோம், அல்லது நம்முடைய மகள்கள் திருமண வயதை அடைகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முன்பு அந்த பிள்ளைகளுக்கு, அந்த மகள்களுக்கு திருமணம் குறித்து உண்டான சிந்தனையை நாம் தூய்மையாக கற்றுத்தர வேண்டும். இது ஒரு அழகான வாழ்க்கை முறை. சில பேர் சொல்வாங்க, திருமணம் என்பது ஆபத்தானது, அதிலே விழுந்து விடக்கூடாது. அது யாருக்கு என்று சொன்னால், யார் திருமணத்தை ஒரு சடங்கு போல பார்க்கிறார்கள் அவர்களுக்கு. நாம் அதை ஒரு வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம், நாம் அதை ஒரு வணக்கமாக பார்க்கிறோம், நாம் அதை முஹப்பத்தை பரிமாறுவதற்கான இடமாக பார்க்கிறோம். எப்படி திருமணத்திற்கு முன்னால் தாய் தந்தையின் மீது அந்த மகன் அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார், இன்று திருமணத்திற்கு பிறகு அந்த பாசத்திற்கு இன்னொரு இடம் கிடைக்கிறது. அங்கேயும் அதே போல பாசத்தை வெளிப்படுத்தி முஹப்பத்தை வெளிப்படுத்தி வாழ்வது, இந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இது சொர்க்கத்திலும் தொடரும். அல்லாஹ் சொல்வார், உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், சொர்க்கத்தில் நுழையுங்கள் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் என்று அல்லாஹ் சொல்வார். இந்த வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டினார்கள். நபிமார்களும் இந்த வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அதனால தான் நாம் திருமண மஜ்லிஸில் அந்த நபிமார்களுடைய அவர்களுடைய அந்த வாழ்க்கையை துஆவில் நாம் சேர்த்து சொல்கிறோம். துஆவில் ஏன் சேர்க்கிறோம்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இனிமையானதாக இருந்தது. தான் நபி என்கிற பட்டத்தை எல்லாம் வீட்டில் வந்து விட்டால் மறந்து விடுவார்கள். நாமும் நம்முடைய வீட்டிலே அப்படி ஒரு முஹப்பத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இனிமையானதாக அமையும். வல்ல நாயன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய திருமண வாழ்க்கையும் சரி, வெற்றிகரமானதாக, அன்பிற்குரியதாக, ஒரு வணக்கத்திற்கான வழியாக ஆக்கியர்கள் புரிவானாக என்கிற நல்ல துஆக்களோடு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.